Hello, என் பெயர் வசுப்ரதா விஜயராகவன். நான் Macaroni Chat with a twist பண்ணப்பறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதில் ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றணும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணியில் பாயில் ஆன உடனே இந்த மக்ரோனியை அதில் போடணும். அது தொட்டாக்கா நல்லா சாஃப்டாக ஆகணும். அது வரைக்கும் வேக விடுங்க. மக்ரோனி நல்லா வெந்துடுத்து இதை பாயில் பண்ணதை வடிகட்ட பாருங்க. இன்னொரு பாத்திரத்தில் சோயா சங்கையும் வேக வைக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய், இதை சோயா சங்கை தண்ணி கொட்டி ஊற வச்சுருக்கேன். இப்போது சோயா சங்கை நல்லா வெந்தெடுத்து நல்லா வடிகட்டி வேக வச்ச சோயா சங்கை தண்ணி கொட்டி அலசப்போகிறேன். இன்னொரு அடுப்பில் தண்ணியும் ஊற்றி இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. பேபி கார்ன் சோளம், அமெரிக்கன் கார்னு இதையும் நம்ம வேக வச்சுட்டு பேபி கார்னும் நல்லா வெந்தெடுத்து அதை வடிகட்ட போகிறேன். வேக வச்ச சோயா சங்கை நல்லா பிழிஞ்சி இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போது வடிகட்டின சோளத்தை அரிசி மாவை போட்டு நல்லா கலந்து சலிச்சு வச்சுக்கிட்டோம். ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போதும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இது தாமரை சீடை ஒருமை லேசாகவே வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ண போகிற பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை, இது ஒரே நிமிஷத்தில் வறுத்தாச்சு. இதையும் இந்த இதில் சேர்க்குற முந்திரி பருப்பை சேர்க்கலாம். எண்ணெயை ஊற்றி இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மக்ரோனியை போட்டு வறுக்க போகிறேன். இப்போது எண்ணெயில் அது வந்து நல்லா கிறிஸ்பாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து அந்த ஓசை அடங்கின உடனே அப்புறம் கொஞ்சம் சிவப்பாகிடும். அதுக்கப்புறமா எடுத்துருங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் சோயா சங்கை போட்டு வறுக்க போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக எடுத்து சோயா சங்கு இதையும் அதில் போட்டு கலக்கிறோம். பேபி கார்ன் அண்ட் கார்ன் நல்லா வறுத்து போட்டுக்க போகிறோம். 5 சப்பாத்தி சின்ன பிட்டு ஆக்கி வச்சுருக்கேன். நல்லா வறுத்து போட்டுக்க போகிறோம். மற்ற பொட்டுக்கடலை வேர்க்கடலை பண்ணின இதோட போட்டுக்க போகிறோம். வானல் எப்போ மேலே வச்சு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த குடமிளகாவை இதை லேசாக உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகா பொடி போடலாம். மிளகு ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இப்போது ஹாஃப் குக்கில் போகிறோம். ரொம்ப வதக்க வேண்டாம். சாட் ஐட்டம் மேலே போட போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு போட்டுக்க போகிறோம். பூண்டு நல்லா வதங்கின உடனே வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி போட போகிறேன். இப்போது தக்காளி பூரி போட போகிறேன். கொஞ்சம்
இட்டாலியன் ஹெர்ப்ஸ் போடலாம். இது வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். இது சால்ட் போடுறேன். இப்போ சாட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சாட்டை இப்படியே சாப்பிட்லாம். இல்லைனாக்கா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, சாட் பவுடர், ஆனியன், கேபேஜ், குடமிளகா, கேரட்டு, இது வந்து சாஸ், இதையும் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். மேக்ரோனி சாட் வித் அ ட்விஸ்ட் ரெடி ஆகிடுது.